நண்பர்கள். அடுத்தது பணி, இச்சொல் உணர்த்தும் பொருள். வேலை, பணினா இப்ப நம்ம என்ன வேலை செய்யறோம். மதிய வணக்கம்டா தங்கம், மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பயிற்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மியூட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா கேட்கும். சரி, பணி என்ற இச்சொல் உணர்த்தும் பொருள், இதோட அர்த்தம் என்னன்னா வேலை. வேலை, வேலைன்னா நம்ம என்ன வேலை செய்யறோம் அது பணி. அடுத்தது படைத்தளபதி. படைத்தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதாவது பிரித்து எழுதுக, இந்த சொல்ல வந்து நம்ம பிரித்து எழுத காமிக்கணும். இதுல எது வரும்? படை படை கூட்டல் தளபதி, படை கூட்டல் தளபதி, எது வரும்? இந்த 4 இதுல படை கூட்டல் தளபதி அதுதான் வரும். அடுத்தது கடைசி ஒண்ணு, எதை கூட்டல் பார்த்தாலும். இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பிரித்து எழுது பார்த்தோம். இப்போ இதுல என்னடா? மெதுவா போங்க. சரிடா, சரி. எதை கூட்டல் பார்த்தாலும், எதை கூட்டல் பார்த்தாலும் இதுல வந்து என்ன செய்யணும்னா 2 வார்த்தைகள் இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 4வது ஒன்ல என்ன பார்த்தோம்? 4வதுல வந்து ரெண்டுத்தையும் பிரிச்சு எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிரித்து எழுதுக. இந்த 4வதுல பிரித்து எழுதுக. சரியா? அந்த படைத்தளபதி வந்து நம்ம பிரித்து எழுதணும். ஆனா இதுல 5வதுல என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க பிரிச்சு எழுதியிருக்காங்க, அதை நம்ம சேர்த்து எழுதணும். எதை கூட்டல் பார்த்தாலும், இதனை சேர்ந்து எழுத கிடைக்கும் சொல் எதை பார்த்தாலும். எப்படி வருது? இந்த கூட்டல் எடுத்துட்டு இப்பு சேர்க்கணும். சரியா? கூட்டல் எடுத்துட்டு இப்ப சேர்க்கணும், சேர்த்திட்டு எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எதை பார்த்தாலும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒரு நிமிஷம் மேம் பெருசு பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் எதை பார்த்தாலும். சரியா? இப்போ இன்னொரு தடவை மேம் ஃபர்ஸ்ட்ல இருந்து மெதுவா சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தகுதி. தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள். பொருள்னா இதோட அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் கேள்வியில. அதோட அர்த்தம் என்னன்னா தரம். தரம். சரியா? இரண்டாவது வந்து பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல்னா ஆப்போசிட். சரியா? எதிர்ச்சொல்னா ஆப்போசிட். பகைவர்களோட எதிர்ச்சொல் எதுன்னா நண்பர்கள். பகைவர்களோட எதிர்ச்சொல் எதுன்னா அது நண்பர்கள். சரியா? மூணாவது வந்து பணி. பணினா நம்ம என்ன வேலை செய்யறோமோ அது. சரியா? இச்சொல் உணர்த்தும் பொருள் வேலை. வேலை. சரி, நாலாவது நம்ம வந்து இத பிரித்து எழுதணும். சரியா? இந்த வார்த்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, அத நம்ம பிரித்து எழுதணும்னா ரெண்டு வார்த்தையா எழுதணும். தளபதி. சரியா? படைத்தளபதினா அத பிரிச்சு எழுதணும்னா எப்படி வரும்? படை கூட்டல் தளபதி. படை கூட்டல் தளபதி. அந்த நடுவுல இருக்கிற அந்த இத்த வந்து எடுத்துட்டு படை கூட்டல் தளபதி எழுதணும். சரியா? இப்போ இது நம்ம பிரித்து எழுதிட்டோம். அடுத்தது 5வது வந்து சேர்த்து எழுதணும். 4வது என்ன பண்ணும்? படை தளபதி வந்து பிரித்து எழுதணும். 5வது உங்களுக்கு பிரிச்சு எழுதி கொடுத்திருக்காங்க, அதை நம்ம சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதை பார்த்தாலும். எதை பார்த்தாலும். இது எதை பார்த்தாலும். சரி, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது இப்போ வினாக்களுக்கு விடையளி. இதுக்கு
கிருத்திகா தமிழம்மா வந்து நான் வந்து கேள்வி கேட்பேன். கிருத்திகா தமிழம்மா வந்து யாராவது ஒருத்தரை கூப்பிடுவாங்க. சரியா? நீங்க வந்து அதுக்கான விடைய சொல்லணும். மேம் வந்து இங்க எழுதுவேன். விஸ்மயா வாங்க. விஸ்மயா. எஸ் மேம். வந்துட்டாங்கம்மா. சரி விஸ்மயா, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? விஸ்மயா இருக்கீங்களா? கேக்குதாடா? இரு. சரி, இப்ப மேம் இன்னொரு தடவை கேள்வி சொல்றேன். காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? முயல். விஸ்மயா நீங்க மியூட்ல, உங்க வாய்ஸ் எனக்கு கேட்க மாட்டேங்குதுடா. இந்த வாய்ஸ் எனக்கு கேட்க மாட்டேங்குது மேம். என் வாய்ஸ் கேக்குதா? எனக்கு கேக்குதா? வெரி குட். சரியான விடை. நன்றி. விஸ்மயா மியூட்ல போடுங்க. விஸ்மயா மியூட்ல போடுங்க. தேங்க்யூ டாக்கனா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டூடண்ட். நான் இந்த கேள்விக்கான பதில் திரும்ப சொல்லிடுறேன்டா. காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலி தலைமையில் நடைபெற்றது. மேம் எழுதி காட்டுறேன் பாருங்க. புலி தலைமையில் நடைபெற்றது. சரியா? காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலி தலைமையில் நடைபெற்றது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? மேம் அடுத்தது யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க. ஓகே, கனிஷ்கா வாங்க. சி கனிஷ்கா. கனிஷ்கா வாங்க. சி கனிஷ்கா. ஓகே, தேஜஸ்வினி 3D. தேஜஸ்வினி கூப்பிட்டோனே டக்கு டக்குன்னு வரணும்டா கண்ணா. உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்லடா, வாங்கடா. தமிழம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மேம் கூப்பிடும் போதே வரணும். அப்பதான் உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்க கத்துக்கலாம். என்னடா? அதான் எனக்கும் கேக்குதுடா, அது எங்கிருந்து வருதுன்னு தெரியலமா. இன்னும் தெரியலடா கண்ணா. சரி, ஸ்ரீ இருக்கீங்களா? ஸ்ரீ இருக்கீங்களா? எஸ் மேம். ஸ்ரீ எஸ் மேம். வாங்க. காயத்ரிமா வந்துட்டாங்க. புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? புலியிடம். நல்லா யோசிச்சு சொல்லு. மேம் நான் சொல்லட்டா மேம்? மேம் யாரை பதில் சொல்லணும். சரி மேம், இன்னொரு தடவை क्वेश्चन சொல்லுங்க. ஒரே நிமிஷம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. கனிஷ்கா மட்டும் தான் அன்மியூட்ல இருக்கு. ஆலன் மியூட்ல போடுங்க. ஆலன் மெஃபின் மியூட்ல போடுங்க. ஆலன் ஓகே, போட்டாரு. சரி, கனிஷ்கா இப்ப நான் சொல்றேன் கேள்வி திரும்பவும் சொல்றேன். புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? சரி, ஓகே, நீங்களே ஆன்சர் சொல்லிடுங்க. அவங்க மியூட்ல போட்டாங்க, நீங்களே சொல்லிடுங்கம்மா. சிங்கக்குட்டிக்கு படைத்தளபதி பொறுப்பை புலிராஜா கொடுத்தார்.
சரி, அடுத்த கேள்வி. ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? மேம் அடுத்தது கூப்பிடுங்க மேம். கௌஷிக் கௌஷிக் வாங்க. கௌஷிக் இருக்கீங்களா? கௌஷிக் கௌஷிக் மேம் ஹெல்ப் பண்றேன் வாங்க. இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்கு. கைலாஷ். சரி மித்ரா வாங்க. மித்ரா மேம் மித்ரா இருக்கீங்களா? இருக்கேன் மேம். சரி மித்ரா, இப்ப மேம் திரும்ப கேள்வி சொல்றேன். ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? இரவு காவல் அமைச்சர் பதவி மேம். வெரி குட், வெரி குட், வெரி குட். மியூட் பண்ணிக்கோங்க. நன்றி மேம். சரி, நான் இப்ப சொல்றேன் பாருடா. நீங்க எப்பவுமே கேள்விக்கு பதில் சொல்லும் போது ஃபுல்லா சொல்லணும். ஆந்தைக்கு இரவு கால அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. சரி மேம், அடுத்த ஆள் கூப்பிடுங்க. ரிதுஷனா எஸ் மேம். சரி, நான் கேள்வி கேக்குறேன். கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? திரும்ப சொல்றேன். கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? கரடி கரடி முயல் ஆமை இன்னொன்னு இருக்கு. மேம் சொல்லட்டுமா? கரடி, கழுதை, முயல், ஆமை ஆகிய விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது. வெரி குட்டா, வெரி குட். 2 சொன்னீங்க, வெரி குட். சரி மேம், அடுத்த குரு பிரசாத் வாங்க. குரு பிரசாத். குரு பிரசாத் மேம் கேளுங்க. இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? யாரையும் குறைச்சி எடப்படக்கூடாது. வெரி குட், வெரி குட். நன்றி தமிழம்மா. சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாமா? இப்ப அடுத்தது தமிழம்மா இன்னொருத்தரை கூப்பிடுவாங்க. மேம் இது ஒரு புதிர், சரியா? இந்த சைடு அதுக்கான கேள்வி இருக்கு, இங்க அந்த விலங்குகள் இருக்கு. நம்ம கரெக்டா அந்த புதிருக்கான விடையை நம்ம சொல்லணும், சரியா? சரி, இப்ப மேம் சொல்றேன், கவனிங்க. பதுங்கி செல்வேன், பாய்ந்து லக்ஷை சரி மேம், இப்ப கேள்வி சொல்றேன், அதுக்கான இந்த சைடு விலங்குகள் எதுன்னு கரெக்டா சொல்றீங்களா? பதுங்கி செல்வேன், பாய்ந்து இரையை பிடிப்பேன்.
பிரதீக்ஷா அடுத்தது கூப்பிடுறேன்டா. சரியா? வெரி குட்டா, வெரி குட். பார் மேம் மேட்ச் பண்ணிட்டேன். சரி, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. பிரதீக்ஷா வாங்க. சரி, மேம் சொல்ற கேள்வியை நல்லா கவனிங்க. இரவில் செகண்ட் ஒன் பார் மேம் நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்க. அதுதான். சரி, இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன். என் கண்கள் எல்லா திசையிலும் திரும்புவேன். என் கண்களை எல்லா திசையிலும் திரும்புவேன். நான் யார்? யார் சொன்னது இப்போ? பிரதீக்ஷா சொன்னாங்களா இல்ல வேற யாராவது சொன்னாங்களா? வெர்ஷன். அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். பிரதீக்ஷா நீங்களே சொன்னீங்களா இல்ல அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா? சரிடா, சரிடா, வெரி குட், வெரி குட்டா, வெரி குட். சரி, பார் மேம் மேட்ச் பண்ணிட்டேன். சரி பிரதீக்ஷா நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ பிரதீக்ஷா. கைலாஷ் வாங்க. Thank you, bye, ma'am. கைலாஷ் வாங்க. என் காதுகள் நீண்டிருக்கும். வேகமாக ஓடுவேன். கேரட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முயல். சரி, வெரி குட். சரி மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இதுல முதலுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். என்னடா? நான் முதல்வனுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ஹர்ஷன் மேம். சரிடா, இது மேம் இது என்ன கேள்வின்றது சொல்றேன். சரியா? இங்க இருக்கிற வார்த்தைகள் வந்து இந்த சொற்கள் வந்து உங்களுக்கு மாறி மாறி கொடுத்திருக்காங்க. அது கரெக்டா நம்ம எழுதணும். சரியா? சரி மேம். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஃபர்ஸ்ட் வார்த்தைகள் சொல்றேன். இது நீங்க சென்டென்ஸா சொல்லணும். சரியா? தொடரா சொல்லணும். காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம். இது எப்படி நம்ம கரெக்டா எழுதணும்? காட்டுல விலங்குகள் கூட்டமாக நடந்தது. வெரி குட், வெரி குட். சரி சரி, இப்ப அடுத்தது இருங்க மேம். சுபஸ்ரீ. சரி, இப்போ இந்த இது வந்து நான் இப்ப படிக்கிறேன். சரியா? நான் சொல்றேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க. இரவு காவல் நீங்கள்தான் அமைச்சர் ஆந்தையாரே. சரியா? இது கரெக்டா சொல்லுங்க. இரவு காவல் நீங்கள்தான் அமைச்சர் ஆந்தையாரே. இது எப்படி கரெக்டா? நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் ஆந்தையாரே. இல்ல நல்லா யோசிங்க. எது ஃபர்ஸ்ட் வரும்னு, எது முதல் வரும் யோசிங்க. ஆந்தையாரே. இரவு காவல் அமைச்சர். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி குட். மியூட் பண்ணிக்கோங்க. மகதி மேம் இது படிக்கிறேன், நீங்க கரெக்டா சொல்லணும். முயல் ஓடும் வேகமாக அது அதி. முயல் ஓடும் வேகமாக அதி. முயல் ஓடும் வேகமாக அது. இல்ல, முயல் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா சொல்லிட்டீங்க. அதி
அது இல்லடா அதி. அதான்டா முயல் கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டாவது வார்த்தை எது வரும்? கரெக்ட். அடுத்தது வேகமாக சூப்பர். அடுத்து ஓடும். வெரி குட். இப்ப படிங்க, இந்த சென்டென்ஸ் படிங்க, கரெக்டா படிங்க. முயல் வேகமாக ஓடும். கரெக்ட். சரிடா, வெரி குட். அடுத்தது சுகீர்தன். வாங்க மேம் மேம் எஸ் மேம். சுகீர்தன் வந்துட்டீங்களா? எஸ் மேம் வந்துட்டேன் மேம். சரிடா, இப்ப மேம் வந்து படிக்கிறேன். நீங்க கூடாது கூடாது யாரையும் போட எடை குறைவாக போட மேம் யாரையும் எடை போடக்கூடாது. யாரையும் யாரையும் எடை போட கூடாது. யாரையும் குறைவாக, ஃபர்ஸ்ட் தான் குறைவாக வரும், அப்புறம் தான் எடை. சரியா? யாரையும் குறைவாக எடை போட கூடாது. இப்ப நீங்க சொல்லுங்க. யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. கரெக்ட். இதுதான் கரெக்ட். சரியா? சரி, மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். நன்றி மேம். சரிடா, இப்போ மேம் வந்து ஒரு பேரை கூப்பிடுறாங்க. யாரு? ஜான்வி. சரி, இதுல என்னன்னா காட்டுல ஒரு விலங்குக்கும் ஒரு பதவி கொடுத்தாங்க தானே. சோ அதனால நம்ம என்னென்ன பதவின்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஜான்வி வந்துட்டீங்களா? ஜான்வி வந்துட்டீங்களா? சரி. சிங்கம்க்கு என்ன பதவி கொடுத்தாங்க? படைத்தளபதி. வெரி குட். சரி, அடுத்தது சொல்லுங்க. ஆந்தைக்கு வந்து இரவு காவல். ஆந்தை இரவு காவல். ஆமைக்கு வந்து சமையல் வேலை. ஆமைக்கு சமையல் வேலை. முயல் பொருட்களை சேகரிக்கும் வேலை. அடுத்தது கழுதை எச்சரிக்கை பணி. வெரி குட். சிங்கக்குட்டிக்கு படைத்தளபதி, ஆந்தை வந்து இரவு காவல், ஆமை வந்து சமையல் வேலை, முயல் வந்து பொருள்களை சேகரிக்கும் வேலை, கழுதை வந்து எச்சரிக்கை பணி. சரி மேம், அடுத்த பேர் சொல்லுங்க. அடுத்தது பெயரது செயலது. மேம் அனு மேம். ஓகே மேம். Yes ma'am. Yes, Jai Gurudev ma'am. Yes குட்டி, ஜெய் குருதேவ். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன? பெயர் எது, செயல் எது. ஓகேவா? பெயர் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஒருத்தரை கூப்பிடுறதுக்கோ இல்ல அங்க இருக்கிற அந்த பொருளுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது நம்ம அந்த காலம் முதல் பயன்படுத்தி கொண்டு வர ஒரு செயல் தான். அதற்கு பெயர் சொல் அப்படின்னு. எல்லாத்துக்குமே பெயர் உண்டு இல்லையா? பறவையா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், இயற்கைகளா இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் தனியா இருக்கும். நிலா அதே ஒரு பெயர். நட்சத்திரம். பேஜ் நம்பரா? எஸ் கண்ணா, 1 minute கண்ணா. கிருத்திகா மேம் சொல்வாங்க பேஜ் நம்பர் என்னன்னு.
பேஜ் நம்பர் வந்து 19 டா. உங்க புக்ல பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. அதுல பெயர் எது செயல் எது செயல் எது? இதுதான் இப்போ உங்களுக்கு தமிழம்மா சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ குரு பிரசாத். பேஜ் நம்பர் 19 மென்ஷன் பண்ணிருக்காரு. தேங்க்யூ குரு பிரசாத். சோ அது பெயர் எது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம இப்ப இந்த குரூப்ல பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. ஏன்? ஒரு அடையாளத்திற்காக வழங்கப்பட்டதுதான் பெயர். ஆனா உங்க பெயருக்கு எல்லாமே பொருள் உண்டு. என்ன பொருள் அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா செயல். செயல்னா என்ன? அவன் என்ன செய்யறான்? எழுதுறான். அவன் என்ன செய்யறா? குடிக்கிறா. அவர் என்ன செய்யறார்? படிக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆங்கிலத்துல அதுக்கு ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். செயல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயல் செய்வாங்க. யாரேனும் ஒருவர் அன்மியூட் பண்ணுங்க. கண்ணா, யாரேனும் ஒருவர் அன்மியூட் பண்ணுங்க. ஒருவர், யாரேனும் ஒருவர். உங்க பேர் சொல்லுங்க. மேம். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? கண்ணா, உங்க பேர் என்ன சொல்லுங்க. சுபஸ்ரீ மேம். எஸ், இது பெயர். சரிங்களா? உங்க பெயருக்கான பொருள் என்னன்னு உங்க பெற்றோர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுதான் பெயர். சரி, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ணா, இப்ப நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா விளையாடுறீங்களா? படிக்கிறாங்க. அதுதான் செயல். சரிங்களா? எஸ்மா, எஸ் கண்ணா. இப்ப வகுப்பு நடக்குது, நீங்க வகுப்பை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ படிக்கிறீர்கள். அப்ப அது செயல். அது செயல் அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம். தான் செயல் என்பது. இப்ப நம்பர் 1 பாருங்களேன். குழலி பாடம் படித்தால். அழகா இருக்கு பாருங்களேன். காயத்ரி மேம் மியூட் போட்டுக்கோங்களேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். சோ இப்ப கிருத்திகா மேம் டிஸ்பிளே வரல. கிருத்திகா மேம். இப்ப நம்பர் 1 பாத்தீங்கன்னா குழலி பாடம் படித்தால் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அது இப்ப மேம் ஷேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு டிஸ்பிளே வரும், பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? குழலி பாடம் படித்தால். இதுல குழலி அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்கும் பெயர். கண்ணா, யாரும் பிரசன்ட் பண்ணாதீங்கம்மா. நீங்க யாருமே பிரசன்ட் பண்ணக்கூடாது. அம்மா, நாங்க எடுக்கல. யாரோ எடுத்து என்னோட பேர்ல வச்சுட்டாங்கம்மா. சரி கண்ணா, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப வந்துருச்சு ஸ்கிரீனு, பாருங்க. குழலி பாடம் படித்தால். அதுல பெயர். கண்ணா, ஷாஹித் பாருங்க, நீங்க எல்லாம் பிரசன்ட் பண்ணீங்கன்னா ஸ்கிரீன் போயிட்டே இருக்கும். நீங்க எல்லாரும் பிரசன்ட் பண்ணீங்கன்னா. அம்மா, நாங்க பண்ணலம்மா, யாரோ எடுத்து வைக்கிறாங்கம்மா. கண்ணா, நீங்க பண்ணல. சரி, நீங்க பண்ணல ஷாஹித், பட் யாரோ வைக்கிறாங்க இல்லையா? அதனால இப்ப பாருங்களேன், கிளாஸ் தடைப்பட்டு போகுது. ஓகே, கிளாஸ் தடைப்பட்டு போகுது பாருங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல எங்களால. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்களா குட்டி பசங்கள்ல. தேஜஸ்வரா யாரு? ப்ளீஸ் டோன்ட் டு எனி. அம்மா, இப்ப தேஜஸ்வினிங்கற ஒருத்தங்க வச்சிட்டு இப்ப என்னோடத மாத்திட்டாங்கம்மா. சரி கண்ணா, நான் இப்ப சொல்லிட்டே தான் இருக்கேன், பண்ண மாட்டாங்க. Students, you supposed to cooperate with us. If you are touching the electrical device, the entire class will get waste. Don't touch your electrical device. உங்க மொபைல், உங்க லேப்டாப், உங்க சிஸ்டம் எதையுமே தொடாதீங்க. தள்ளி உட்கார்ந்து பாருங்க. ஜஸ்ட் அப்சர்வ். என்ன சொல்றோம் கேளுங்க. சரிங்களா? குட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்க எல்லாம்? அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரைட். இப்ப ஸ்கிரீன் பாருங்களேன். குழலி பாடம் படித்தால். அழகா இருக்குல்ல? குழலின்றது யாரு? ஒரு பெண்ணை குறிப்பது. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? படிச்சிட்டு இருக்கா. எதை படிச்சிட்டு இருக்கா? பாடம் படிக்கிறா. கதை படி. எஸ் கண்ணா, ஃபுல் ஸ்கிரீன் வைக்கிறோம்டா கண்ணா. ஃபுல் ஸ்கிரீன் வைக்கிறோம். தெரியுதா பாரு? இப்ப பாரு, தெரியுதான்னு.
ஃபுல் ஸ்கிரீன் வச்சாச்சு. தெரியுதா பாரு, இரு ஒரே நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இருக்கண்ணா. வருது வருது, ஏன்னா நெட் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கு. வந்துடுச்சு. எஸ் கண்ணா, அடுத்த ஸ்லைடு, நெக்ஸ்ட் ஸ்லைடு வருதா பாரு. ஒரு நிமிஷம் கண்ணா, டீச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடு வரலமா, ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் கண்ணா. இப்ப வந்துருச்சு பாருங்க, சூப்பரா வந்துருச்சு பாருங்க. ஓகே குட்டி, ஓகே. தேஜஸ்வினி திரும்பவும் பிரசன்டர் கொடுத்துட்டு இருக்கீங்க யாரோ. சாரி டு சே இட்ஸ் நாட் எ குட். If you are doing like this means the entire class we are going to stop. You read from your textbook page number 90. Again the teachers are doing the presentation ma. Somebody is touching the screen, is moving. Yes, பாருங்கடா கண்ணா. பெயர் எது, செயல் எது? குழலி பாடம் படித்தால். ஒரு நிமிஷம் குட்டி. மேம் நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. மேம் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். மியூட்ல இருக்கீங்க மேம். Kana, I came back. Good children. I came back. குழலி பாடம் படித்தால். அழகான ஒரு சென்டென்ஸ் கண்ணா, வாக்கியம். குழலின்றது ஒரு பெண்ணை குறிக்கும் சொல். பாடம் அவங்க செய்யற ஒரு செயல், ஆக்டிவிட்டி. படித்தால் அதுதான் ஆக்ஷன் வேர்ட். சரிங்களா? இங்க பெயர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க பெயர்னு யார சொல்வோம்? யார சொல்வோம் பெயர்னு? குழலி. குழலி, குழலி என்பது பெயர். அடுத்தது பாருங்களேன், செயல். படித்தால். அவ என்ன செஞ்சிட்டு இருக்கா குழலி? குழலி என்ன? சரி, அவ எதை படிச்சிட்டு இருக்கா? எதமா படிச்சிட்டு இருக்கா? பாடம். பாடம் படிச்சிட்டு இருக்கா. அப்ப பாடம் என்பது பெயர். பாடமா, பாட்டா, கண்ணா மியூட் போட்டுக்கோங்க. பாடமா, பாட்டா, கவிதையா, கதையா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குல்ல. பாடம்னா என்ன? லெசன் இல்லையா? அப்ப பாடம் என்பது ஒரு பெயர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவா புரிஞ்சுக்கோங்கடா குட்டீஸ். குழலின்றது ஒரு பெண்ணை குறிக்கும் பெயர். படித்தால் என்பது ஒரு ஆக்ஷன் வேர்டு, அதனால் அது செயல். பாடம் என்பதும் ஒரு பெயர். ஏன்னா யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, குழலி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? பாடம் படிக்கிறா. குழலி கதை படிக்கிறா. குழலி பாட்டு படிக்கிறா சொல்றோம் இல்லைங்களா? அப்ப அது பெயர் சொல். ரெண்டாவது பாருங்களேன், அமுதன் பந்து விளையாடினான். அமுதன் என்பதும் பெயர் சொல். அமுதன்கிறது யாரு? ஒரு பையனோட பேர் இல்லையா? அமுதன். பந்துன்றது என்ன? ஒரு பெயரை குறிப்பது. பந்துங்கிறது என்ன? பெயர் இல்லையா? நீங்க விளையாடும் போது பார்த்திருப்பீங்க, நிறைய நம்ம பிடி ரூம்ல ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் நீங்க பாருங்களேன், நிறைய பொருள் வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே பெயர் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர்ல சொல்லுவாங்க. பந்து, அப்ப அது ஒரு பெயர். 5 நிமிஷம் இருக்கு மேம். கண்ணா கேட்டாங்களா? இப்ப உன்னை யாராவது இப்ப டைம் கேட்டாங்களா? Is it good habit for you? Already we are facing so much of trouble கண்ணா. யாராவது உங்ககிட்ட டைம் கேட்டாங்களா குட்டி? கிளாஸ மட்டும் கவனிங்க, புரியுதுங்களா? கிளாஸ் ஆன் ஆகிறதும் ஆஃப் ஆகிறதுக்கும் நாங்க பாத்துக்கிறோம். If you have any work, please move out. உனக்கு ஏதாவது பர்சனல் வேலை இருந்ததுன்னா நீ கிளாஸ் விட்டு போலாம். கிளாஸுக்கு நடுவுல நீ டைம் சொல்லக்கூடாது. சோ அமுதன் பந்து விளையாடினான்.
அமுதன்கிறதும் பெயர் சொல், பந்து என்பதும் பெயர் சொல், விளையாடினான் என்பதுதான் செயல். புரியுதுங்களா? மூன்றாவது போலாமா? மரம் செழித்து வளர்ந்தது. செழித்துனா என்ன தெரியுமா? நல்லா தெள்ளூர் விட்டு மழை பெஞ்சு தண்ணி ஊத்தி பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா, அதுதான் செழித்துன்னு அர்த்தம். அதற்கு பெயர் செழித்து. அதற்கு பெயர் தான் செழிப்பு. தண்ணி ஊத்தலைன்னா செடி என்ன ஆகும்? பட்டு போயிடும். அப்ப நம்ம அதை என்ன செய்வோம்? காய்ந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? பட்டு போன செடிக்கு நம்ம என்ன செய்வோம்? காய்ந்து போச்சு மேம், தண்ணி ஊத்தாதனால பட்டு போச்சு மேம் சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப எங்க பார்த்தாலும் மரங்களை பாருங்களேன், பச்சை பசேல்னு இருக்கு, நல்ல இலைகள்லாம் துளிர் விட்டுருக்கு, அழகழகா பூக்கள் பூத்திருக்கும். உங்க வீட்டுல நீங்க செடி தொட்டில எல்லாம் செடி வச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க இல்லையா? பூவெல்லாம் பூக்கும், காயெல்லாம் காய்க்கும். அதுக்கு தேவையான நீர் இருந்தா அது செழிப்பா இருக்கும். அதுதான் செழித்து. மரம் செழித்து வளர்ந்தது. அப்ப அங்க மரம்னு கொடுத்திருக்காங்க. மரம்னா எப்படி? சின்னோண்டு தொட்டியில வைக்கிறதுக்கு பேரா மரம்? பெருசா இருந்தாதானே மரம். அதனால்தான் அது பெயர் சொல். செழித்து, அப்ப அது செயல். ஏன்? நான் தண்ணி ஊத்தினாதான் செடி செழிப்பா இருக்கும் இல்லையா? சூரியன் வந்தாதான் செடி செழிப்பா இருக்கும். நம்ம அதை ஆடு மாடு மேயாம பாத்துக்கிட்டாதான் செடி செழிப்பா இருக்கும். அப்ப அது செயல். வளர்ந்தது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறோம்? அதை பார்த்து 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 வளர்க்கிறோம். நீ ஆசையா ஒரு தொட்டி வாங்கிட்டு போய் செடி வாங்கி வச்சேன்னு வச்சுக்கோ, டெய்லி என்ன செய்வ? அது பூத்திருக்கா, அது வளர்ந்துருக்கா, அதுக்கு தண்ணி வேணுமா, அதுக்கு வெயில் படுதா, பார்த்துட்டே இருப்ப இல்லையா? அதுதான். சோ மரம் என்பது பெயர் சொல், செழித்து என்பதும் வளர்ந்தது என்பதும் செயல். Yes, Kana. Jai Gurudev. Thank you, Kuti. You can move. Thank you, ma'am. Jai Gurudev, ma'am. Happy morning, ma'am. Jai Gurudev, ma'am. Bye, ma'am. Bye, ma'am. Thank you, ma'am. Jai Gurudev, ma'am. Bye, ma'am. Jai Gurudev, ma'am. நன்றி. Thank you, ma'am. Jai Gurudev, ma'am. நன்றி. அனைவருக்கும் நன்றி கண்ணா. Ma'am. சொல்லுங்க. Ma'am. சொல்லுடா. வகுப்பு முடிஞ்சிருச்சுடா கண்ணா. வகுப்பு முடிஞ்சிருச்சு. நன்றி சங்கீதா மேம். நன்றி காயத்ரி மேம். நன்றி. நன்றி கிருத்திகா மேம். நன்றி சங்கீதா மேம். நன்றி மேம். நன்றி.